friends, நான் உங்க சுபதா zacs kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். Friends, நம்மளோட சேனல்ல நான் வந்து மிக்ஸிஸ் பத்தி ரிவ்யூ போடும்போது ஒரு கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ரொம்ப ஆஃபனா வரக்கூடிய கமெண்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிக்ஸி அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய நியூட்ரி பிளெண்டர்ஸ் வந்து இப்போ நமக்கு வந்து மார்க்கெட்ல அவேலபிளா இருக்கு. சோ எது வாங்குனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கேட்டிருந்தீங்க. சோ இன்னைக்கு வந்து வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸி அண்ட் நியூட்ரி பிளெண்டர் இது ரெண்டோடைய கம்பேரிசன் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அண்ட் அதே மாதிரி நியூட்ரி பிளெண்டர்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அண்ட் எது நம்மளுடைய வீடுகளுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். சோ நீங்க ஒரு புதுசா ஒரு மிக்ஸியோ இல்ல ஒரு நியூட்ரி பிளெண்டரோ வாங்கணும் அப்படின்னு மைண்ட்ல வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் மிக்ஸி வாங்கலாம், யாரெல்லாம் நியூட்ரி பிளெண்டர் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான உங்களுக்கு வந்து ஒரு கம்பேரிசன் கிடைச்சிடும். சோ வாங்க இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத காமிச்சிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அகரோடைய நியூட்ரி பிளெண்டர். ஸோ இந்த நியூட்ரி பிளெண்டரில் நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டார் கொடுத்துருவாங்க. அடுத்து 2 ஜார்ஸ் வரும். ஒன்று வந்து 1000 ml, இன்னொன்று வந்து 500 ml. ஸோ ஒரு லாங் ஜார் ஒரு ஷார்ட் ஜார் வந்துடும். அடுத்து 2 பிளேட்ஸ் வரும். ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து ஸ்மூதீஸ் பண்ணுறதுக்கு, ஒன்று வந்து ட்ரை கிரைண்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸர் கேப், அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்டோரேஜ் கேப் வந்து நம்மளுக்கு இதில் வந்துடுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரி பிளெண்டர்ஸில் சேர்ந்து வரக்கூடிய திங்ஸ். அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் மிக்சியில் நம்மளுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு மிக்சியோட மோட்டர் வந்துடும். அதுக்கப்புறம் 2லேருந்து 3 ஜார் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த பிளேட்ஸ் எல்லாமே வந்து இருக்காது, அதிலே வந்து அட்டாச்சாக தான் இருக்கும். பட் நியூட்ரி பிளெண்டரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிளேட்ஸ் எல்லாமே அதோடைய கேப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து எந்த கெப்பாசிட்டியில் நம்ம மசாலாஸ் அரைக்கிறோம் அதை பொறுத்து நம்ம வந்து அந்த கேப்ஸை மாற்றி போட்டு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய நார்மல் மிக்சியில் அது பாசிபிள் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது நம்ம ஒரு மிக்சியில் போடுறோம் அப்படின்னா அதை கொஞ்சம் சின்னதாக வெட்டி போடுவோம். ஒரு நியூட்ரி பிளெண்டரில் நம்ம இதை போடும்போது நம்ம அந்த மாதிரி போடணும் அப்படின்றது வந்து கிடையாது. நம்ம கொஞ்சம் பெரிய சங்க்ஸாக போட்டாலுமே இது வந்து நம்மளுக்கு அரைச்சி கொடுத்துடுது. இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துருக்கேன். நல்ல பெரிய பீஸாக தான் வந்து போட்டிருக்கேன். இதை லாக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி அமுக்கி உள்ளே ட்விஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பட்டனில் நம்மளால் வந்து இதை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பல்ஸ், அதுக்கப்புறம் லோ அண்ட் ஹை பண்ண முடியும். அதே நம்மளுடைய ஒரு நார்மல் மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பட்டன் சிஸ்டம்ஸ் இருக்காது. நம்ம வந்து ஒரு ரெகுலேட்டர் மாதிரி அதை வந்து ஸ்பீட் 1, ஸ்பீட் 2 அண்ட் ஸ்பீட் 3க்கு நம்ம அதை வந்து மாற்றிட்டு இருப்போம். இந்த ஜாரை நம்ம வந்து தலைகீழ திருப்பி இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம அரைஞ்சிட்டே இருக்கக்கூடிய அதுக்குள்ளே இருக்க மசாலா வந்து திரும்ப அந்த பிளேடில் போய் விழுகிறதுனால நல்ல ஒரு ஸ்மூத்தாக அண்ட் நல்ல ஃபைனாக நம்மளுக்கு வந்து பிளெண்ட் பண்ணி கொடுக்குது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் கூட பெரிய சங்க்ஸ் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்மளுக்கு அரைச்சி கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இது வேறு ஒரு ஜாருக்கோ இல்லை வேறு ஒரு வெசலுக்கோ நம்ம மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி எதுலேயே இருக்கக்கூடிய லிட்டை நம்ம வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நம்மளுடைய ஃப்ரிட்ஜோடைய டோர்ஸ்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ரேக்ஸ்லேயோ நம்மளால் இதை வச்சு ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இது நல்லாவே சீல்டாக இருக்கனால இதோடைய ஸ்மெல் எங்கேயுமே வந்து லீக் ஆக மாட்டேங்குது. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் இன் நியூட்ரி பிளெண்டர். அண்ட் அகரோடைய இந்த நியூட்ரி பிளெண்டரில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஜார் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெப்பாசிட்டி பிடிக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஒரு தேங்காய் பூவாக நம்மளுக்கு துருவுறோம் அப்படின்னா இப்போ இந்த இதை போட்டுட்டு நான் அது மேலே வைக்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்து பல்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பட்டனே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பல்ஸ் மோட ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் அதுவாகவே வந்து மிஷின் ஓடிட்டு அப்புறம் வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல உதிரியான தேங்காய் பூ வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நார்மல் மிக்சியில் நம்ம மேனுவலாக நம்மளுக்கு எவ்வளோ நேரம் வேணும் அப்படின்றத நம்ம அந்த ரெகுலேட்டரில் வந்து நம்ம வந்து பல்ஸ் பண்ணி திருப்பி அப்புறம் மேனுவலாக திரும்ப வந்து எடுப்போம். அதே இது வந்து இந்த நியூட்ரி பிளெண்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் தேங்காய் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி விட்டு எடுக்கலை, நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஸோ இதை நம்ம
ஸ்டோர் பண்ணிவிட்டு கூட நம்மளுக்கு எப்போ ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கணுமோ அந்த டைமில் நம்ம வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம கீரை செய்யும்போது புட்டு செய்யும்போது இந்த தேங்காவை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்மளுடைய லாங் ஜார்ஸை வந்து பார்த்துக்கலாம். லாங் ஜார் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்மூதீஸ் கிரைண்ட் பண்ணுறதுக்கு, இல்லை பிக் குவான்டிட்டியில் வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு ஜூஸ் கிரைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து போட்டிருக்கேன். அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெப்பாசிட்டி இருக்கனால நம்ம அதை வச்சு பிளெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து பிளெண்ட் பண்ணி கொடுத்துருது. கொஞ்சம் கூட திப்பியாக இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக வந்து பண்ணி கொடுத்துருது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லோ அண்ட் ஹை அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ 1 டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து லோவில் போகும், அண்ட் செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா திரும்ப வந்து ஹையில் வரும். திரும்ப ப்ரெஸ் பண்ணோம்னா திரும்ப லோக்கு வந்துடும், அண்ட் போதுன்றப்ப நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜூஸுமே நல்லா வந்து இதில் பிளெண்ட் பண்ணுது. இதே நம்மளுடைய ஒரு நார்மல் மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இவ்வளோ தண்ணி ஊற்றி நம்மளால் பிளெண்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நல்லா வந்து அந்த எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நம்மளால் வந்து கிரைண்ட் பண்ண முடியும். ஒன் ஷாட்டாக தண்ணி நிறைய ஊற்றணும் அப்படின்னா நம்மளோட நார்மல் மிக்சர் ஜார்ஸில் வந்து அடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ப்ராபபிலிட்டி வந்து நியூட்ரி பிளெண்டர்ஸில் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு வாட்டி ஜூஸ் வந்து அடித்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஜூஸை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றாமல் இந்த ஜூஸ் போரிங் கேப் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம போட்டுட்டு நம்மளுக்கு எப்போ அந்த ஜூஸை குடிக்கணுமோ அப்போ நம்ம அதை வந்து ஒரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ க்ளீனிங் பற்றி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த நியூட்ரி பிளெண்டர் உடைய க்ளீனிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. ஏன்னா இது வந்து நம்மளால் வந்து பிளேடை இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்துகிட்டு நம்மளால் வந்து ஈஸியாக ரின்ஸ் பண்ணி க்ளீன் பண்ண முடியுது. பிளேட்ஸில் எங்கெங்கெல்லாம் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஒட்டி இருக்குது அப்படின்றத நம்மளால் கிளியராக பார்க்க முடியுது. அடுத்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பிளேட்ஸில் ஏதாவது ஒட்டி இருந்தால் கூட ஒரு சின்னதாக ப்ரஷ்ஷை வச்சு நம்மளால் அதை வந்து க்ளீன் பண்ணி ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்க முடியுது. அதே நம்மளுடைய நார்மல் மிக்சர் ஜார்ஸில் பாசிபிள் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய பிளேட்ஸ் எல்லாமே அந்த மிக்சர் ஜார்ஸோடைய அடியில் இருக்கிறதுனால நம்மளால் வந்து அந்த பிளேடுக்கு கீழே வந்து நம்மளால் கழுவ முடியாது. அண்ட் அதை வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி இந்த மாதிரி ஊற்றி தான் நம்மளால் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ நம்மளுடைய ஜார் க்ளீனிங் பற்றி பார்த்துடலாம். ஜாரை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இதுக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து தனியாக ஒரு ஸ்க்ரப்பரோ எதுவுமே வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கொஞ்சமாக சோப் லிக்விட் அதை நல்லா ஒரு வாட்டி ரின்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையை வந்து உள்ளே விட்டு ஒரு வாட்டி லைட்டாக இந்த மாதிரி வந்து பண்ணி எடுத்தாலே போதும். சூப்பராக வந்து ஜார் வந்து க்ளீன் ஆகிடுது. அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியுது ஜார் க்ளீன் ஆனது. வேறஸ் நம்மளால் வந்து நார்மல் மிக்சர் ஜாரில் கை உள்ளே விட்டு நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. அந்த பிளேட்ஸ் இருக்கிறனால நம்ம கையை வந்து கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போது மிக்சர் ஜார் அதுக்கப்புறம் வந்து நியூட்ரி பிளெண்டருடைய ஒரு கம்பேரிசன் வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இதோடைய வாட்ஸு இதோடைய கெப்பாசிட்டிஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். நம்மளுக்கு நார்மல் மிக்சிஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்தாலுமே நியூட்ரி பிளெண்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து நியூட்ரி பிளெண்டரை வந்து சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம நார்மல் மிக்சர் ஜார்ஸ் வந்து நம்ம கிச்சனில் அதிகமான ஸ்பேஸையே கொஞ்சம் ஆக்குபை பண்ணோம். இந்த அகாரோடைய நியூட்ரி பிளெண்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணுறதில்ல, ரொம்ப ஸ்லீக்காகவே நம்மளுடைய கிச்சன் கவுண்டர் டாப்ஸில் வந்து வச்சுக்க முடியும். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய கம்பேரிசன் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வந்து நம்ம சேனல்லேருந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி உங்களுடைய கொரியர்ஸ் வந்து கேட்கலாம். அண்ட் நம்மளுடைய ஜாக்ஸ் கிச்சன் இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.